கருங்கல் அருகே உடம்பில் சாத்தான் புகுந்து விட்டதாக கூறி தனது 3 குழந்தைகளை கொடூரமாக தாக்கிய மதபோதகர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு கிராமத்தை அடுத்துள்ள தேவிகோடு பகுதியைச் சேர்ந்தவர் கிங்ஸ்லி, வயது 45, மதபோதகர். இவருடைய மனைவி சஜினி. இவர்களுக்கு 6 வயது மற்றும் 3 வயதில் 2 மகன்களும் 8 மாதத்தில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். கிங்ஸ்லி தற்போது கருங்கல் அருகே பெருமாங்குழி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். நேற்று கிங்ஸ்லியும் அவரது மனைவியும் வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு வந்தனர். அப்போது அவருடைய குழந்தைகள் பக்கத்து வீட்டிற்கு சென்று விளையாடிக் கொண்டிருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிங்ஸ்லி மனைவி சஜினியிடம் குழந்தைகளை அழைத்து வர சொல்லியுள்ளார். பின்னர் வீட்டுக்கு வந்த 3 குழந்தைகளையும் கயிற்றால் சரமாரியாக அடித்துள்ளார். தாயார் சஜினியும் குழந்தைகளை தாக்கியுள்ளார். இதனால் வலி தாங்க முடியாத 3 குழந்தைகளும் அலறியுள்ளனர். இந்த சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் கருங்கல் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் 3 குழந்தைகளையும் மீட்டனர். இதையடுத்து அந்த குடும்பத்தினரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் கிங்ஸ்லி தினமும் ஊழியத்துக்கு செல்லும் போது குழந்தைகளை வீட்டில் வைத்து பூட்டிவிட்டு செல்வது வழக்கம். நேற்று முன்தினம் கிங்ஸ்லி வீட்டுக்கு வந்த போது குழந்தைகளை காணவில்லை. அப்போது குழந்தைகள் பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர். எனவே அவர்களின் உடம்பில் சாத்தான் புகுந்து விட்டதாக கூறி அவர்கள் உடம்பில் இருந்து சாத்தானை விரட்ட கயிற்றினால் கட்டி வைத்து அடித்ததுள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 3 குழந்தைகளுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து காப்பகத்தில் சேர்த்தனர். அப்பா வருஷம் போகாதண்ணா டீச்சரும் படிப்பா. அப்பா வருஷம் போகாத அவங்க உள்ள குடிக்கிறதும் படிப்பா. போகாதண்ணா கேளுண்ணா. எங்கள் வீட்டில் நாங்கள் ஒன்று பார்க்கலாம் சரியா? நாங்கள் ஒன்று பத்திரமா பார்த்துட்டு பண்ணி நம்ம டிவி ஒன்று பார்க்கணும் சரியா? டிவி